ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் வேர்ட் படிக்க போகிறோம். Where are you going? Where are you going? Where are you going? Where are you going? Where are you going அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா அர்த்தம். அதான் where are you going சொல்லுவாங்க. டீச்சர், இது முன்னுக்கு ஒரு டீச்சர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க where you goன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன டீச்சர் where are you going சொல்கிறீங்க? நான் கேட்குறேன் டீச்சர், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல டீச்சர், நீங்கள் முதல்ல இங்கிலீஷ் புக்கை படிங்க, அப்புறம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமாம் ஆமாம், ஒழுங்காக படிக்க மாட்டீங்கடா, நல்லா பேசுவீங்க. where you goனா அது நார்மலாக சின்னதாக சொல்கிறது. அது எப்படின்னா அது மேலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பான வார்த்தை. where are you going அதுதான் உண்மையான வார்த்தை. அதுதான் கரெக்டாக சொல்லணும். fly 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 மிஸ் ஃப்ளைன்னு எனக்கு தெரியும் மிஸ். எனக்கு தெரியும் மிஸ். ஓ ஆமாவா சிக்கி, சொல்லு ஃப்ளைன்னு என்ன அர்த்தம்? ஃப்ளைனா கிக்கி பூச்சி தானே மிஸ், அது பறக்குமே, அதானே கிக்கி பூச்சி தானே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. மிஸ் நீங்கள் தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க மிஸ். ஃப்ளை இல்லை மிஸ், பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க மிஸ். அதான் பட்டாம்பூச்சி. நீங்கள் ஃப்ளைன்னு சொல்கிறீங்க, பட்டர்ஃப்ளைன்னு சொல்லணும். டேய் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க? பட்டர்ஃப்ளை வேறு, ஃப்ளை வேறு. ஃப்ளைன்னா பறக்குறது, அதான் ஃப்ளைன்னு அர்த்தம். டெலிஷியஸ் டெலிஷியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு ருசியாக இருக்குல்ல, அந்த ருசிக்கு தான் பேர் டெலிஷியஸ் சொல்லுவாங்க. மாதர் மாதர் மாதர்னா அம்மா, அம்மான்னு அர்த்தம். மிஸ், நான் வீட்டில் மதர்லாம் கூப்பிட மாட்டேன் மிஸ். நான் மம்மி தான் கூப்பிடுவேன். நானும் மம்மி தான் கூப்பிடுவேன். நம்ம வீட்டில் அம்மான்னு கூப்பிடணும். அதை என்ன மம்மி மிம்மி கண்ணிலாம் கூப்பிடுறது? அழகாக அம்மான்னு கூப்பிடணும். அதுதான் நல்ல வார்த்தை. அம்மான்னு சொல்லி கூப்பிடணும். ஸ்லீப்பிங் 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 ஸ்லீப்பிங்னா தூங்குறது, அதான் ஸ்லீப்பிங் சொல்லுவாங்க. என்ன கிளாஸில் படித்து கொடுக்குறப்ப தூங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏஞ்சிருங்க. குலு, வாலு, நிஷா ஏஞ்சிருங்க. மிஸ்ஸு உங்கள் மேலே பொண்ணை கடுப்பில் இருக்காங்க. மிஸ்ஸு படித்து கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் தூங்குறீங்க. மிஸ் என்ன உங்களுக்கு அறிவு இல்லை மிஸ்? தூங்குறப்ப எழுப்பலாமா? நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மிஸ். படித்து கொடுக்குற நேரத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தூங்குறதுனா வீட்டில் வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காதீங்க. இல்லை பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பி விட்ருவேன். உங்களுக்கு தான் பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பி விடணும். என்னடா உங்களுக்கெல்லாம் வாய் நீளுது? மிஸ், நீங்கள் தானே சொன்னீங்க தூங்குங்கன்னு, அதான் நாங்கள்லாம் தூங்கிட்டோம். நீங்கள் சொன்னனால தான் நாங்கள்லாம் தூங்கினோம், இல்லை நாங்கள் தூங்கி இருக்க மாட்டோம். தூங்குறப்ப எழுப்பிவிட்டீங்க. நான் உங்களை போய் பிரின்சிபலை ரிப்போர்ட் பண்ணுறேன். எங்களுக்கு இந்த டீச்சர் வேணாம், டீச்சர் எல்லாம் சாதாவாக சொல்லித்தராங்க, படிக்கவே தெரியல. தூங்க சொல்லிட்டு நாங்கள் தூங்குறோம், எழுப்பி விட்டுட்டு எங்களை ஏசுகிறாங்க. டே அறிவாளிகளா, நான் உங்களை ஸ்லீப்பிங்னா தூங்குறதுன்னு சொன்னேன், அதில் அர்த்தம் சொன்னேன். தூங்குங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அப்பாடா, ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சு, தொல்லை முடிஞ்சுடா. என்ன முனவுறீங்க? நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாம் வர சொல்லுங்கள். நாளைக்கு எல்லாம் உங்கள் அப்பா அம்மா நான் பார்க்கணும். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு உங்களுக்கு இருக்குது. நாளைக்கு என்ன நான் படித்து கொடுத்து நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் கேட்பேன். யாராக தெரியாமல் போய் சொல்ல, நான் வெளியே வெயில நிற்க வைப்பேன் உங்கள் எல்லாத்தையும்.